ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியில் கணக்கு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய 2 குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து இந்தியன் வங்கியில் கணக்கு வைத்தவர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட்டும் வந்து குடுத்துருக்காங்க. சொல்றேன் அனைவருமே பார்த்தீங்கன்னா, வங்கியின் மூலமாக வந்து அனைவருமே கடன் வந்து வாங்கியிருப்பீங்க. எந்த ஒரு வகையான கடன் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து வாங்கியிருப்பீங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடன்ல வட்டி வந்து ஒரு முக்கிய ஒரு கடனாக வந்து இருக்கு இல்லையா? இந்த வட்டி விகிதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டியை வந்து குறைத்த இந்தியன் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, வட்டியை வந்து குறைத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்தியன் வங்கியில கணக்கு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் ஜாக்பாட் அறிவிப்பு தான் வந்து சொல்லலாம். இதுவான ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியில் தான் வந்து கணக்கு வந்து வைத்திருப்பாங்க இல்லையா? அனைத்து மகளிருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியில் கணக்கு வந்து வைத்திருப்பாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் நகைக்கடன் விவசாய கடன், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சார்ந்த கல்வி கடன், இது நெறைய வகையான கடன்கள்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த கடன்ல ஒரு முக்கிய மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரோபோ செட் வட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, குறைத்திருந்த நிலையில, மீண்டும் அதிரடியாக கடன் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து குறைக்க போறதாக வந்து ஒரு தகவல் வெளியாகி வந்திருந்த நிலையில, இப்ப அதிரடியாக இந்திய அரசு சார்ந்த ஒரு 3, 4 வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த வட்டிய வந்து குறைத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியில கணக்கு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே தங்கள் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்தியன் வங்கி 25 அடிப்படை புள்ளியின் அடிப்படையில 0.25% வந்து குறைத்துள்ள இந்தியன் வங்கி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தங்கள் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தை பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் 0.25% குறைத்துள்ள நிலையில், இது குறித்து வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள ரிசர்வ் வங்கி ரோபோசெட் விகிதத்தை வந்து குறைப்பதை தொடர்ந்து ரோபோசெட்டுடன் இணைக்கப்பட்ட அடிப்படை கடனுக்கான ஆர்எல்எல்ஆர் என்ற வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 25 அடிப்படை புள்ளிகள் வந்து குறைக்கப்பட்டுள்ளது என இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்எல்எல்ஆர் என்ற கடனுக்கான வட்டி விகிதம் 8.20% 7.95% குறைக்கப்பட்டுள்ள இந்த இந்தியன் வங்கி இந்த வட்டி விகிதம் குறைப்பு டிசம்பர் 6 முதல் அமலில் உள்ள சூழ்நிலையில் அந்த அறிக்கையில் சிறிய மாற்றத்தின் உடன் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் வங்கியில் கணக்கு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வங்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாரத்தின் முதல் நாளாக இன்று திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில் ஏற்றத்துடன் தொடங்கி வர்த்தகமானது வருகின்ற நிலையில் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் இன்று முதல் காலை இந்தியன் வங்கியில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐஓபி, எஸ்பிஐ அது மாதிரி போன்ற ஒரு 4 விதமான வங்கியில் நகை கடனுக்கான வட்டியும் வந்து குறைத்திருக்காங்க. அந்த வங்கியில் எவ்வளோ கடன் வந்து வட்டியை வந்து குறைத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐஓபியில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.25% பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அனைவருக்குமே பொதுத்துறை வங்கி சார்ந்த அனைத்து வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாற்றத்தை இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து வங்கியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரோபோசெட் விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறித்துள்ள பலனை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அளிப்பதாக அந்த விகிதத்துடன் இணைக்கப்பட்ட பிஎல்ஆர் என்ற வகை சார்ந்த கடனுக்கான வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகளில் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைப்புடன் எல்எல்ஆர் என்ற கடனுக்கான வட்டி விகிதம் 25.35% 8.10% வந்து குறையும் என ஐஓபி வங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் 3 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரையிலான எம்சிஎல்ஆர் விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில், அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிலையில் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான
ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. நெறைய பேர் வங்கியில பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான கடன்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா? 50,00,000 1,00,00,000 எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டி விகிதத்திலருந்து அவ்வளோ வட்டி வாங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் தான் குடுத்துருக்காங்க. இந்த நிலையில அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியா கூட இருக்கலாம். இப்போ பொதுத்துறை வங்கிகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரே வட்டி அப்படிங்கிறத ஒரு விதிமுறைகள் கொண்டு வந்திருந்தாங்க. டிசம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இது அமலுக்கு இருக்கு. இந்த நிலையில மீண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ செட் வட்டி குறைகிறது அப்படின்ற ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. ரிசர்வ் வங்கி முக்கியமான ஒரு அப்டேட்டும் குடுத்துருக்காங்க. 2025 2026லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான இந்த வட்டி விகிதத்தில ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறாங்க. அனைத்து வங்கிகளுக்குமே பரிந்துரைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்தரவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா, நகைக்கடன், அதேமாரி விவசாய கடன், நிறைய வகையான கடன்களா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு அப்டேட்டாக இருந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியில கணக்கு உள்ளவர்களுக்கு இவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டிகள் குறைத்திருக்காங்க. அதனால வட்டியில பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியில நெறைய பேரு ஏழை எளிய மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ்